ஆக்கிரமம் புரிவானாக. நம்முடைய ஜாமியாவுடைய பரக்கத்தால் நம்முடைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பேணுதலும் இறை அச்சமும் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அந்த வாயிலாக அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களிலே பரக்கத்தை அள்ளித் தர வேண்டும். ஈமானிலே உயிருள்ளவரை நிரந்தரமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒலித்தவர்களாகவே வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற நியத்தை நாம் என்றைக்கு வைக்க வேண்டும். ஈமானிலே உறுதிமிக்கவராக வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சற்றேறக்குறைய 20 நிமிடங்கள் நம்முடைய மிஸ்வாவுடைய அறிவிகளுடைய பேராசிரியர் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு என்ன நல்ல தகவல்கள் தேவையோ வழிகாட்டுதல்கள் தேவையோ மிக அற்புதமான முறையில் குர்ஆன் ஹதீஸுடைய வசனங்களை மையமாக வைத்து இறைத்தூதர்கள் இறைநேச செல்வர்கள் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வைத்து நம் உபதேசம் செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய மகிமையாக இருக்கிறது. ஆண்களுக்கும் நல்ல உபதேசம் கிடைக்கிறது. குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் அவர்களுக்கு இந்த மதரசா மூலமாக என்ன பயன்கள் இருக்கிறது, இந்த மதரசா மூலமாக அவர்கள் என்ன பரக்கத்துக்களை பெறுகிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஆண்டாண்டு காலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். எனவே அருமை தாய்மார்களே, இந்த இனிய சந்தர்ப்பத்தை தாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள், நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். நேற்று தினம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுகளை வாரி வழங்கினோம். சில பிள்ளைகள் 3 பரிசுகள் பெற்றார்கள். எதற்காக அந்த 3 பரிசு? ஆண்டு தேர்வில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸில் சிறப்பு பரிசு பெற்றவர்கள், தொழுகை வருகையிலே மிக சரியாக இருந்தவர்கள், பாட வருகையிலே சரியாக இருந்தவர்கள். இதிலே அவர்கள் பண்பட்டாலே வாழ்க்கை கூறாமல் ஒரு சிறந்த பண்பாளனாக இருக்க முடியும். தொழுகை வருகை என்றால் கணக்கிட்ட போது இந்த ஆண்டிலே 1050 வேலை தொழுகைகள், அதில் ஒரு 820 வேலைகளாவது அவர்கள் தொழுதிருக்க வேண்டும்.